நான் இருக்கிறது பெசிலிக்கா ஆஃப் பாம் ஜீசஸ். ஓல்டு கோவாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம். இங்கே டூரிஸ்ட் படை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள்ல இந்த ஒரு இடமும் இருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய சென்ட் பிரான்சிஸ் சேவியர் பெயரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் கூட படிக்கவும் செஞ்சுருப்பீங்க. அந்த சென்ட் பிரான்சிஸ் சேவியருடைய உடல் பாதுகாக்கப்பட்ட பெசிலிக்காங்கிறது இதுதான், பெசிலிக்கா ஆஃப் பாம் ஜீசஸ். போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் கட்டி எழுப்பின பல முக்கியமான கட்டடங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டடம் இந்த கட்டடம். சென்ட் பிரான்சிஸ் சேவியர் இருக்கார் இல்லையா, இவ்வளோ ஒரு புனிதமா இருக்கக்கூடிய இவருடைய ஒரு முடிவு தான் கோவாவில் ரத்த ஆறு ஓடுறதுக்கு காரணமா இருந்துச்சு. அமைதியையும் அன்பையும் போதிக்கக்கூடிய ஒரு மதம் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனா அவருடைய பெயரால கோவாவில் நடந்த கிறிஸ்தவ மதம் மாற்றம் அப்படிங்கிறது அவ்வளவு மோசமானதா இருந்துச்சு. இங்க பல கொடுமைகளை நிகழ்த்தினாங்க. இங்க இந்து கோயில்கள் அடித்து நொறுக்கப்பட்டுச்சு. பழங்குடியினர் வேண்டிக்கிட்டு இருந்த கடவுள்கள் இல்லாம போகணும் அப்படிங்கறதான் போர்ச்சுகீசியர்களுடைய எண்ணமா இருந்தது. படு மோசமான டார்ச்சர்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இவ்வளவும் கடந்துதான் இன்னைக்கு கோவாவில் கிறிஸ்தவம் அப்படிங்கிறது கால் பதிச்சிருக்கு. கோவாவில் கிறிஸ்தவ மதமாற்றம் நிகழ்ந்தது எப்படி, அந்த சமயத்துல நிகழ்ந்த வன்முறைகள் என்ன, கோவாவுடைய கிறிஸ்தவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரத்த சிவப்பு நிறைந்த வரலாறு என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். கோவாவில் நிகழ்ந்த கிறிஸ்தவ மதம் மாற்றத்தின் ரத்த வரலாறை இன்னைக்கு முழுசா பார்த்துடலாம் வாங்க. அன்பை மட்டுமே போதிக்கக்கூடிய ஒரு மதம் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கிட்டையும் அன்பா இருங்க, எல்லாரையுமே நேசி அப்படின்னு சொன்னவர் இயேசு கிறிஸ்து. ஆனா அவருடைய பெயர்ல கிறிஸ்தவ மத மாற்றம்ங்கிறது இந்த கோவா மண்ணுல நிகழ்ந்த வரலாறு நம்ம பார்த்தோம்னா அது இரத்தக்கரை படிந்த வரலாறாதான் ரொம்ப அதிகமா இருக்கு. போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு ட்ரேடு செய்யறதுக்காக வர்றாங்க. அவங்களுக்கு ஸ்பைஸுங்கிறது தேவைப்படுது. அந்த ஸ்பைஸை தேடி இங்க வரும்போது இங்க அவங்களுக்கான ஒரு நிலம் தேவைப்படுது. இங்க அவங்க ஒரு நிரந்தரமான ஒரு அலுவலகத்தை அமைச்சுக்கிட்டாதான் அதன் மூலமா ட்ரேடு செய்ய முடியும், இந்தியாவையே முழுசா கைப்பற்ற முடியும்னு ஒரு கணக்கு போடுறாங்க. அதுக்காக அவங்க முயற்சி செஞ்சப்பதான் கோவாங்கிறது அவங்க கைக்கு வந்தது. வாஸ்கோடா காமாக்கு அப்புறமா ஆல்புகுர்கி தான் கோவாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாரு. அதாவது போர்ச்சுகீசியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கோவா வந்ததுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். அப்படி ஆல்புகுர்கி இங்க கோவாவுக்கு படையெடுத்துட்டு வரும்போது அவருடைய கப்பல்ல பாதிரிமார்களும் வந்தாங்க, கிறிஸ்தவ பாதிரியார்கள் வந்தாங்க. அப்படி வந்தவங்க கோவாவில் போர்ச்சுகீசியர்களுடைய ஆதிக்கம் வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதை பயன்படுத்தி கிறிஸ்தவ மதத்தை பரப்ப ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்களுடைய தீவிரமான முயற்சியில இங்க கிறிஸ்தவங்கிறது ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு வேகமா பரவுதுன்னா, அப்போ போப்பா இருந்த 2ஆம் பாலுங்கிறவரு எந்த அளவுக்கு கோவால கிறிஸ்தவர்கள் இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் இதுக்கு சிறப்பு அந்தஸ்துங்கிறத கொடுத்து இங்க ஒரு பிஷப்பையே நியமிக்கிற அளவுக்கு நிலைமை போச்சுன்னா பாத்துக்கோங்க. இது எல்லாமே கோவாவை ஆல்புகுர்கி கைப்பற்றினதுல இருந்து ஒரு 30-40 வருடங்கள்ல நடந்த ஒண்ணு. ஆல்புகுர்கி எல்லா மதத்தினரையும் அரவணைக்கக்கூடிய ஒருத்தராக தான் ஆரம்பத்துல இருந்திருக்காரு. போர்ச்சுகீசியர்கள் இந்துக்களை அரவணைச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய மெயின் எதிரியா இருந்தது இஸ்லாமியர்கள் தான். அதுக்கு காரணம் பிஜப்பூர் சுல்தானேட். பிஜப்பூர் சுல்தானேட்டோட அவங்களுக்கு இருந்த பகையின் காரணமா அதுக்கு பழிவாங்கக்கூடிய விதமா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ரொம்பவே கொடுமை செஞ்சாங்க. எந்த அளவுக்கு கொடுமையா இருந்தாலும் எல்லாருமே அடிச்சு விரட்டினாங்க, கொத்து கொத்தா கொண்டு குவிச்சாங்க, பல மசூதிகளை இடிச்சு உடைச்சாங்க. இதெல்லாமே நடந்துச்சு. இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்த சமயத்துல இங்க இருந்த இந்துக்கள் நிறையவே பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க. கோயில்கள்ல போய் வழிபாடு நடத்துறதெல்லாம் கூட அவங்களுக்கு கடுமையான ஒண்ணா இருந்திருக்கு. இந்த சமயத்துல போர்ச்சுகீசியர்கள் இஸ்லாமியர்களை தாக்குதல் நடத்தும் போது அது இந்துக்களுக்கு பலமான ஒண்ணா மாறி இருக்கு. அவங்க போர்ச்சுகீசியர்களை வரவேற்றிருக்காங்க. வாங்க, நீங்க தாராளமா எங்க நாட்டை ஆளலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த காட்சிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் 15ஆம் நூற்றாண்டுல சென்ட் பிரான்சிஸ் சேவியர் எடுத்த ஒரு முடிவு. கோவாவில் கிறிஸ்தவத்தின் பெயரால் இந்திய பழங்குடியின மக்களுக்கு நிகழ்ந்த கொடுமைகளுக்கும் சென்ட் பிரான்சிஸ் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவருக்கு நேரடியாக அதுல தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஆனா அவர் பத்த வச்ச நெருப்பு தான் கோவாவில் பயங்கரமா பத்திக்கிட்டு எரிஞ்சுது. யார் இந்த பிரான்சிஸ் சேவியர்? சென்ட் பிரான்சிஸ் சேவியர் கிறிஸ்தவத்தை பரப்பணும் அப்படிங்கிற கனவோடு செயல்பட்ட ஒருத்தர். உலகம் முழுக்க, குறிப்பா
ஈஸ்ட் ஏஷியா பக்கம் அதிகமாக வந்து கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கான பணிகளில் இருந்த ஒருத்தர். அவரும் அவருடைய நெருங்கிய நண்பரான இக்னேஷியஸ் ஆஃப் லயோலா இவங்களோட சேர்ந்து அவருடைய நண்பர்கள் சேர்ந்து உருவாக்குனது தான் ஜெஸ்யூட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். இவங்க இந்திய மண்ணிலையும் சரி, ஈஸ்ட் ஏஷியா மண்ணிலையும் சரி நிறைய கிறிஸ்தவ பணிகளை வந்து மிஷினரி பணிகளை செஞ்சுருக்காங்க. அந்த மிஷினரி பணிகளுக்கு நடுவில் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் உருவாக்கியிருக்காங்க. நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ்லாம் கட்டியிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய லயோலா இன்ஸ்டியூட் வந்து அவங்க கட்டினது தான். அதே மாதிரி வந்து நீங்கள் திருச்சியில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பல இடங்களில் இருக்கக்கூடிய சென்ட் பிரான்சிஸ் சேவியருடைய கல்லூரி, பள்ளிக்கூடங்கள், லயோலா பேரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், இது எல்லாமே ஜெஸ்யூட்ஸ் அவர்கள் நடத்தக்கூடிய, அந்த அமைப்பினர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். இந்த சென்ட் பிரான்சிஸ் சேவியர் ஈஸ்ட் ஏஷியா முழுக்க வந்து கிறிஸ்தவ பணியில் ஈடுபட்டார் இல்லையா. அதில் அதிகமாக அவர் எங்கே வந்து இந்த பணியில் ஈடுபட்டார்னா போர்ச்சுகல் காலனியில தான் ஈடுபட்டார். ஏன்னா இவர் போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவராக இருந்தார். எங்கெங்கெல்லாம் போர்ச்சுகீசிய அரசு வந்து காலனியை வந்து உருவாக்கியிருந்தாங்களோ அங்கெல்லாம் வந்து கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கான பணிகளில் இருந்தார். அப்போதான் அவர் ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கடிதத்தை போர்ச்சுகலை அரசாண்டுகிட்டு இருந்த 3ஆம் ஜான் அப்படிங்கிற அரசருக்கு எழுதுறாரு. எப்போ எழுதுறாரு? 1546 எழுதுறாரு. அது என்ன கடிதம்? சென்ட் பிரான்சிஸ் சேவியர் என்ன பண்றாருன்னா ஒரு விஷயத்த பார்க்குறாரு. போர்ச்சுகல் காலனி இருக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய கிறிஸ்தவத்துக்கு அப்பாற்பட்ட மதங்கள் செயல்படுது. உதாரணத்துக்கு கோவாவில் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, யூதர்கள் இருக்காங்க. நம்மளுடைய கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணாமல் பழமையான கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அதை தாண்டி உள்ளூர் கடவுள்களை வழிபடக்கூடிய பழங்குடியின மக்கள் இருக்காங்க. இப்படி இவ்வளோ பேர் இருந்தால் கிறிஸ்தவம் எப்படி பரவும்? கிறிஸ்தவம் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் இல்லையா? அப்போ இது சரியாக இருக்காது அப்படின்னு யோசிக்கிறார். அதோட சேர்த்து புதுசாக கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறி இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே முழுமையாக கிறிஸ்தவத்தை பின்பற்றலை. பேருக்கு வந்து கிறிஸ்தவனா மாறிட்டேன்னு சொன்னாலும் இன்னும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாறலை. இன்னும் வந்து அவங்களுடைய கல்யாணத்தில் இருக்கட்டும், அதே மாதிரி காது குத்தாகட்டும், குழந்தை பிறப்பாகட்டும், இது எல்லாத்துலேயுமே அவங்களுடைய பழைய பழக்க வழக்கமான சடங்குகளை வந்து பின்பற்றுறாங்க. இதை நாம் குறைக்கணும். அதுக்கு ஒரு அமைப்பை நாம் உருவாக்கணும். ஒரு ஹோலி ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு மூலமாக கிறிஸ்தவத்தை ரொம்ப முழுமையா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளை நாம தொடங்கணும்னு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை படிச்சு பார்த்த அந்த அரசரும் இது சரியான ஒரு முடிவு தான், இதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்குவோம் அப்படின்னு கிறிஸ்டியன் இன்குவிசிஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டையே உருவாக்குறாங்க. எங்க? கோவால. அப்படி உருவான அந்த அமைப்புல போர்ச்சுகல் நாட்டை சார்ந்த அரசு அதிகாரிகள் வந்து இங்க வந்து பொறுப்புக்கு வராங்க. அப்படி பொறுப்புக்கு வர்றதுலையும் ரொம்ப முக்கியமான ரூலாக இருந்தது என்னன்னா, அவங்க பாரம்பரியமான போர்ச்சுகல் நாட்டை சார்ந்த கிறிஸ்தவர்களாக இருக்கணும். அவங்க தான் இங்கே அதிகாரிகளாக இருக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் உருவாக்குறாங்க. இப்படி அவருடைய கடிதம் மூலமாக அந்த அமைப்பு உருவாச்சு இல்லையா, அந்த அமைப்பு தான் அதுக்கப்புறமா கோவாவில் நிகழ்ந்த பல கொடுமைகளுக்கு காரணமான ஒரு அமைப்பா அதுக்கப்புறமான காலகட்டத்தில் மாறுச்சு. இந்த கடிதத்தை எழுதிட்டு இந்த அமைப்பை உருவாக்குனதுக்கு அப்புறமா சென்ட் பிரான்சிஸ் சேவியர் 1552 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி இறந்து போறாரு. சீனாவில் இறந்து போறாரு. இறந்து போனவரை வந்து அதுக்கப்புறமா போர்ச்சுகலுக்கு கூப்பிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா கோவாக்கே கூட்டிட்டு வந்து அவருடைய உடலுங்கிறது இங்கே பாதுகாக்கப்படுது. அதுக்கப்புறம் அவருக்கு புனிதர் அப்படிங்கிற தன்மைங்கிறது கொடுக்கப்படுது. அவர் புனிதராக வந்து உயர்த்தப்படுறாரு. அவருக்கான அந்த சிறப்பு அம்சங்கள்லாம் அதுக்கப்புறம் வருது. இது அவருடைய வரலாறுங்கிறது தனியாக போயிடுச்சு. ஆனால் அவருடைய அந்த கடிதத்தால் உருவாக்கப்பட்ட அந்த அமைப்புங்கிறது என்னெல்லாம் கோவாவில் பண்ண ஆரம்பித்தாங்க. கோவாவில் அதுக்கப்புறமா சிஸ்டமேட்டிக்காக கிறிஸ்தவ மத மாற்றம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. சிஸ்டமேட்டிக் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இராணுவ ஆக்கிரமிப்பு மாதிரி கோவாவில் கிறிஸ்தவம் அப்படிங்கிறது பரவ ஆரம்பிச்சு. என்னெல்லாம் பண்ணாங்க? இந்த இன்குவிசிஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிறத ஹோலி ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோடு அழைக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஹோலி ஆஃபீஸில் ஏகப்பட்ட பேர் வந்து வேலை செய்கிறதுக்கு விருப்பத்தோடு வந்தாங்க. யார் அவங்கன்னா? போர்ச்சுகீசிய அதிகாரிகள். அவங்கெல்லாம் இங்கே வேலை செய்கிறது ரொம்ப பெருமையான ஒன்று அப்படின்னு இங்கே வேலைக்கு வந்தாங்க. இது வந்து ஒரு ட்ரிபியூனல் பாடி மாதிரி உருவாச்சு. இந்த ட்ரிபியூனல் பாடி அப்படின்னா ஒரு நீதி விசாரணை அமைப்பு மாதிரி ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு மூலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, கிறிஸ்தவம் அல்லாத எந்த ஒரு மதத்துடைய வழிபாட்டு முறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்தவத்துக்கு அப்பாற்பட்ட எந்த விதமான வழிபாட்டு தலங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்துக்களுடைய கோயில்கள் அழித்தொழிக்கப்படணும் அப்படிங்கிற முடிவுங்கிறது எடுக்கப்பட்டுச்சு.
இது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கவே செய்யப்பட்டுச்சு. இதற்கான கல்வெட்டு ஆதாரம் அப்படிங்கிறது கூட கோவாவில் இருக்கு. அதன் அடிப்படையில் இங்க கோவில்கள்லாம் இடிக்க ஆரம்பிச்சாங்க. மசூதிகள் அதுக்கு முன்னாடியே இடிக்கப்பட்டுருச்சு. மீதி இருந்த மசூதியும் மொத்தமா இடிக்கப்பட ஆரம்பிச்சது. யூதர்களுடைய வழிபாட்டு தலங்களும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. இப்படி கோவில்கள் இடிக்கப்படுறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிச்சது. ஏன்னா இங்க இந்து கோயில்கள் தான் அதிகமா இருக்குதா, அதனால அதிகமாக ஆரம்பிச்சது. 1560களுக்குள்ள 280 கோயில்களுக்கு மேல பல கோயில்களை உடைச்சு தள்ளிட்டாங்க. அந்த கோயில்களில் இருந்த இந்து கடவுள்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரகங்களை எடுத்து பல இடங்களில் பதுக்கி வச்சு அங்கே குட்டி கோயில்களை உருவாக்கி ரகசியமாக வழிபாடு செய்யறதுங்கிறதெல்லாம் கூட அப்போ நடந்துச்சு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, கணவன் இறந்துட்டா அந்த மனைவிக்கு கணவனுடைய சொத்துகள் வரணும் அப்படின்னா அந்த மனைவி கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறணும், இல்லைன்னா அவனுடைய சொத்துக்களை கவர்மெண்ட்டே எடுத்துக்கும். இப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வாரிசு சொத்துரிமை இருக்கு இல்லையா, அந்த வாரிசு சொத்துரிமையும் மகன்களோ மகள்களோ நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறினாதான் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் தாய் தந்தை இழந்த ஆதரவற்ற குழந்தைகள் இருப்பாங்களே, அவங்கள நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஹாஸ்டலில் கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டு அவங்கள கட்டாய மதமாற்றம் அப்படிங்கிறத பண்ணாங்க. அவங்களுக்கு பெயர் மாற்றம்லாம் கூட செஞ்சாங்க. இந்த கோயில்கள்லாம் இடிச்சாங்க இல்லையா, இந்த கோயில்கள் இடிக்கப்பட்டதுக்கு பின்னாடி அந்த கோயில்களுக்கு வருமானம் தரக்கூடிய நிலங்கள்லாம் இருந்ததுல, அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தை இந்த பெரிய பெரிய சர்ச்சுகளாக கட்டுறாங்கல்ல, அந்த சர்ச்சுகள் கட்டுறதுக்கு காசு தேவைன்னு அந்த வருமானத்தை அதுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருந்த வருமானம் முழுக்க அதுக்கப்புறமா சர்ச்சுகளுக்கு போர்ச்சுகீசியர்கள் காலகட்டத்தில் மடைமாற்றம் செய்யப்பட்டுச்சு. இந்த கோயில்கள்லாம் இடித்து உடைக்கப்படும் போது அங்கங்கே பல கலவரங்கள் நடந்தது. அந்த கலவரங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ரிச்சுவலாக அடக்கினாங்க போர்ச்சுகீசியர்கள். ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல சொல்லணும். 1583 காலகட்டத்தில் நிகழ்ந்த சம்பவம் இது. இன்னைக்கும் கன்கோலியம் ரிவோல்ட் அப்படின்னு வரலாற்றில் இந்த சம்பவம் பதிவாயிருக்கு. கோவாவில் கன்கோலியம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல இருந்த கோவில்களை போர்ச்சுகீசியர்கள் இதே மாதிரி இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்த உள்ளூர் மக்கள் இதனால கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. போர்ச்சுகீசிய அரசுக்கு எதிராக அவங்க புரட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நாங்க வரி கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கலவரத்துக்கு நடுவுல 5 ஜெசுட் ஃபாதர்கள் புதுசா கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறி இருந்த ஒரு 14 பேரோட அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போய் அங்க ஒரு சின்னதா ஒரு சர்ச்சை கட்டி எழுப்புவோம் அப்படிங்கிறதுக்காக போறாங்க. அப்படி அந்த இடத்துக்கு போய் சேர்ந்த அவங்கள, எப்படி நீங்க எங்களுடைய கோயிலை இடிச்சு உடைச்சிட்டு இங்கே சர்ச்சை வர கட்டுவீங்க அப்படின்னு அந்த உள்ளூர் மக்கள் கோபப்பட்டு அவங்கள அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. அப்படி இறந்து போன அவங்களுடைய உடலை பக்கத்துல இருந்த ஒரு கிணத்துலையும் தூக்கி வீசிட்டாங்க. இந்த செய்தி போர்ச்சுகீசிய அதிகாரிகளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த உடலை எப்படியாவது மீட்டெடுக்கணும், இறந்து போனது ஜெசுட் ஃபாதர்களாச்சே அப்படின்னு சொல்லி அந்த உடல்களை, மிதந்துகிட்டு இருந்த அந்த உடல்களை தேடி எடுத்து சர்ச்சுக்கு கொண்டு அவங்களுக்கு இறுதி காரியங்கள்லாம் பண்ணி நல்லடக்கம் பண்றாங்க. இந்த பிரச்சனையை சுமூகமா பேசி தீர்த்துக்கலாம், எதுவும் பெருசா கலவரம் வர வேணாம், அதனால நீங்க வாங்க பேசிக்கலாம்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, அந்த பகுதியை சார்ந்த ஒரு 16 தலைவர்களை அழைக்கிறாங்க. இந்த மாதிரியான பழங்குடியினர்கள் அங்கங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு ஊர் தலைவர்களை அழைக்கிறாங்க. 16 பேர் இங்க வராங்க. அந்த 16 பேரும் அப்படி போர்ச்சுகீசியர்கள் அதிகாரிகளுடைய கோட்டைக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா அதனுடைய கதவுகள் அடைக்கப்பட்டுச்சு. எங்களுடைய ஃபாதர்களையா நீங்க கொலை பண்றீங்கன்னு சொல்லி அந்த 16 பேரையும் படு பயங்கரமான முறையில கொன்னு குவிச்சாங்க போர்ச்சுகீசிய அதிகாரிகள். இந்த செய்தி வெளியில இருக்கிற அத்தனை பேருக்கும் போய் சேரணும். ஒரு போர்ச்சுகீசியனை தொட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பயத்தை உருவாக்கணும்னு இந்த செய்தியை வெளியில போய் சொன்னாங்க. அந்த இறந்து போன உடல்களை அப்படியே பக்கத்துல இருந்த ஆத்துல தூக்கி வீசி எரிஞ்சாங்க போர்ச்சுகீசிய அதிகாரிகள். இப்படி 16 தலைவர்களுடைய மரணம் மட்டும் இல்ல, அந்த சமயத்துல இத மாதிரி போர்ச்சுகீசியர்களுடைய மத மாற்றத்துக்கு எதிராக, அவங்களுடைய கோவில்கள் உடைப்புக்கு எதிராக யார் யாரெல்லாம் குரல் எழுப்புனாங்களோ அவங்களுடைய குரல்கள்லாம் அதுக்கப்புறம் கேட்கப்படாத மாதிரியான ஒரு நிலைமைங்கிறது அப்போ உருவாச்சு. அப்படி இறந்து போன அந்த தலைவர்களுக்காக 2003 இங்க கோவாவில் ஒரு நினைவகம் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா கட்டி எழுப்பப்பட்டுச்சு. ஜெசுட்கள் இப்படி இந்தியா முழுக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் உருவாக்குனாங்கல்ல, அப்படி இங்கே மட்டும் அவங்க செல்வாக்குள்ளவர்களா இல்லை, போர்ச்சுகல்லையும் பிரம்மாண்டமான செல்வாக்கு படைத்தவர்களா இருந்தாங்க. அரசரே ஜெசுட் ஃபாதர்ஸுடைய பேச்சை கேட்டு தான் நடக்கக்கூடிய நிலைமைங்கிறது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அரச கஜானாவை அவங்க தான் கட்டுப்படுத்தினாங்க. அரசுடைய முக்கியமான எல்லா உத்தரவுகள், எல்லா விதமான பாலிசி சேஞ்சஸ் எல்லாமே ஜெசுட் ஃபாதர்களுடைய அனுமதிக்கு அப்புறமா தான் வரணுங்கிற மாதிரியான ஒரு சூழல்ங்கிறது இருந்துச்சு. அந்த அளவுக்கு செல்வாக்குள்ளவங்களும் அவங்க இருந்தாங்க.
சரி, இவ்வளோ டார்ச்சர் பண்ணி கோயில்கள்லாம் இடித்து உடைச்சி அதுக்கப்புறமா கிறிஸ்தவத்தை பரப்புனாங்களே, அப்போ கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறினதுக்கு அப்புறமா இந்த மக்கள்லாம் வந்து நிம்மதியாக இருந்தாங்க அந்த டைமில் கோவாவில் அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை. உண்மையிலேயே அப்போ இருந்த கோவாவுடைய மக்கள்லாம் அப்படி தான் நினச்சிருப்பாங்க, சரி கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறிட்டா விட்டுருவாங்க அப்படின்னு. ஆனால் விடலை. போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறிட்டாலும் உண்மையிலேயே இவங்க மதம் மாறினாங்களா நமக்கு தெரியும். மாறிட்டோம் அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இவங்க பண்ணுறது எல்லாமே கிறிஸ்தவத்துக்கு புறம்பானதாக தான் இருக்குது. சம்மதம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வெத்தலை பாக்க மாற்றிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் அதில் நிறைய சடங்குகளை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி குழந்தைக்கு பிறப்பு வந்துச்சுனாலும் அதுலேயும் வந்து ஜாதகம் கீதகம்னு பார்க்குறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை செய்கிறாங்க. இது இவங்க மட்டும் இல்லை, யூதர்களும் அதே மாதிரியான ப்ராக்டிஸை தான் செய்கிறாங்க. இப்படி தவறான ப்ராக்டிஸை, அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவத்துக்கு மாறாக இருக்கக்கூடிய விஷயம்லாம் அவங்களுக்கு தவறு. இப்படி தவறான ப்ராக்டிசஸ்லாம் யார் செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறாங்க. அப்போ இந்த ஆஃபீஸ் வந்து என்ன மாறுதுன்னா ஒரு கோர்ட்டாக மாறுது. இந்த கோர்ட்டில் இவர் இந்த மாதிரி கிறிஸ்தவத்துக்கு புறம்பான விஷயத்தை செஞ்சார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தர் மேலே வந்ததுன்னா இமீடியட்டாக அவர் விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. அப்படி விசாரணைக்கு அவர் கூப்பிட்ட உடனேயே அவருடைய சொத்துக்கள்லாம் பறிமுதல் செய்யப்பட்டுரும். இப்படி விசாரணைக்கு கூப்பிட்றாரு இல்லையா, அவருக்கு அவர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்கிறதுக்கான அனுமதிங்கிறதே கிடையாது. இந்த ட்ரிபுனலில் இருப்பாங்கள்ல, முக்கியமான அரசு அதிகாரிகளாக இருந்தாங்கல்ல, அவங்க தான் இவருக்கான எல்லா விஷயத்தையும் விசாரிப்பாங்க, தண்டனையும் இவங்க தான் தீர்மானிப்பாங்க. இவர் வந்து உண்மையிலே கிறிஸ்தவத்துக்கு மாறான விஷயங்களை செஞ்சாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது இவங்களோட வேலை. விசாரணை அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளில் இருக்காது. இப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க டார்ச்சர்ஸை வந்து கையாள ஆரம்பித்தாங்க. இதுக்கு பல வகையான டார்ச்சரை செய்ய ஆரம்பித்தாங்க. போர்ட்டோன்னு ஒரு டார்ச்சர் இருந்திருக்கு, புள்ளிங்கிற ஒரு டார்ச்சர் இருந்திருக்கு. ஒருத்தரை தலைகீழாக அப்படியே தொங்க விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை தரையில் வேகமாக கீழே விழ வைப்பாங்க. இப்படி விழ வைக்கும்போது ஜாயிண்ட்லலாம் ஏதாவது ஒரு பெரிய எலும்பு முறிவு மாதிரியான முறிவுகள் ஏற்படும். அது பயங்கரமான வலியை தரும். அப்படி ஒவ்வொரு வாட்டியும் கீழே இறக்கும் போதும் நீ உண்மையிலேயே கிறிஸ்தவத்துக்கு மாறான வேலையை செஞ்சியா இல்லையா, உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. தலைகளை தொங்க விடுற மாதிரி நேரடியாக ஒருத்தரை தொங்க விட்டு அவருடைய பாதத்துக்கு கீழே நெருப்பு பற்ற வச்சு சூடு கொடுப்பாங்க. அப்படி டார்ச்சர் பண்ணி உண்மையை ஒத்துக்கோன்னு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒருத்தருடைய உடல் அப்படியே சுருங்கி போகிற மாதிரி அவரை கட்டி போட்டு அவருடைய தொண்டைக்குள்ளே வந்து ஒரு துணியை அடைச்சி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றும் போது அவருக்கு மூச்சு திணறும். ஏதோ தண்ணிக்குள்ளே மாட்டி மூச்சு திணறி சாகிற மாதிரியான ஒரு உணர்வு அப்படிங்கிறது ஏற்படும். அப்படி ஒவ்வொரு வாட்டியும் ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தொண்டையிலேருந்து அந்த துணியை வெளியில் எடுத்து நீ கிறிஸ்தவத்துக்கு மாறான விஷயத்த ஏதாவது செஞ்சியா இல்லையான்னு ஒத்துக்கோன்னு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு சில பேருக்குலாம் 5 ஜார் 6 ஜார் தண்ணியெல்லாம் ஊற்றிருக்காங்க. இந்த டார்ச்சர்லாம் தாங்க முடியாமல் நிறைய பேர் அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிருக்காங்க. பல பேர் வந்து டார்ச்சர் தாங்க முடியாமல் ஆமாங்க நான் தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி உண்மையை ஒத்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை அப்படிங்கிறது தான் தீர்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மரண தண்டனை எப்படி நிகழ்த்திருக்காங்கன்னா, போர்ச்சுகீசியர்களுடைய முக்கியமான ஒரு அரண்மனைங்கிறது இங்கே இருக்குது. அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு ஆற்றங் ஓடும். அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் தான் பப்ளிக்காக இந்த மரண தண்டனைகளை வந்து நிறைவேற்றிருக்காங்க. அப்படி மரண தண்டனை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி நீ எப்படி இறக்கணும்னு ஆசைப்படுற, கிறிஸ்தவ முறையிலையா இல்லை கிறிஸ்தவ முறை இல்லாமையா அப்படின்னு கேள்வி கேட்பாங்களாம். யார் இந்த தண்டனை கைதிகளாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட. கிறிஸ்தவ முறைப்படி இறக்குறேன்னு சொன்னால் அவங்கள கழுத்தை நெரிச்சு கொண்டுருவாங்களாம். ஒருவேளை அவங்க கிறிஸ்தவத்து முறையில் இறக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள உயிரோட எரிச்சே கொண்டிருக்காங்க போர்ச்சுகீசியர்கள். 1700க்கு மத்தியில் அப்புறம் தான் இப்படி பப்ளிக்காக வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுறது, மரண தண்டனை நிறைவேற்றுறதுங்கிறது தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக மரண தண்டனை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்படி கைதிகளாக அரெஸ்ட் ஆனாங்களே அவங்க என்ன ஆனாங்க, எங்கே இறந்து போயிருக்காங்க, உயிரோடு இருக்காங்களா எதுவுமே தெரியாமல் அவங்களுடைய சொந்தக்காரங்களாம் திணறக்கூடிய சூழல்ங்கிறது அதுக்கப்புறமா உருவாயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் 1812 தான் இப்படி மோசமான முறையில், இவ்வளோ கொடூரமான முறையில் மதமாற்றம் செய்கிறத போர்ச்சுகீசியர்கள் நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு காரணம் போர்ச்சுகலில் நடந்த ஒரு சம்பவம். 1750களில் முதலாம் டாம் ஜோசப் அப்படிங்கிற ஒரு அரசர் தான் போர்ச்சுகலை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவருடைய காலகட்டத்தில் பாம்பல் அப்படிங்கிற இடத்தை சார்ந்த மார்க்யூயி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சீஃப் மினிஸ்டராக நியமிக்கப்படுறார், தலைமை அமைச்சராக. அவருடைய அதிகாரம்ங்கிறது ரொம்ப செல்வாக்குள்ள ஒன்றா மாறுது. அரசருக்கு அடுத்தபடியாக மிக மிக மதிக்கத்தக்க ஒருத்தர் அவர் உருவாகிறார். அது சில சலசலப்புகளை உருவாக்குது. இந்த அரசருக்கு எதிராக ஜெஸ்யூட்கள் வந்து அங்கே புரட்சி அப்படிங்கிறத செய்கிறாங்க. அப்போ 1758
அரசரை கொல்வதற்கான ஒரு திட்டம்ங்கிறது தீட்டப்படுது. அந்த திட்டம் தோல்வி அடையுது. அரசர் தன்னையே கொல்வதற்கு முயற்சி செய்யறாங்களா அப்படின்னு கோபப்பட்டு அதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காரோ அவங்கள எல்லாம் வேட்டையாட ஆரம்பிக்கிறார். அந்த சம்பவத்துல ஜெசூட் ஃபாதர்கள் ஒரு சிலரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கும் மரண தண்டனை அப்படிங்கறத விதிக்கிறார். மொத்தமா எல்லா ஜெசூட்களுக்கும் தடை அப்படிங்கிறது விதிக்கப்படுது. 53 ஜெசூட் ஃபாதர்கள் இப்படி மரண தண்டனை மூலமா கொலை செய்யப்படுறாங்க. அதுல ஜெசூட் ஃபாதர்களுடைய தலைமை ஃபாதரா இருந்த ஃபாதர் மலகிரிடா எல்லாருக்கும் முன்னாடி உயிரோட எரிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறார். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஜெசூட்களுடைய ஆளுமை அதிகாரம் அப்படிங்கிறது போர்ச்சுகல்ல குறைய ஆரம்பிக்குது. அது கோவாவிலையும் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. இங்க அதிகமான அளவுக்கு ஜெசூட் ஃபாதர்களுடைய செல்வாக்கு தான் இருந்துச்சு. அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இந்த இன்குஷன் ஆஃபீஸ், அதாவது ஹோலி ஆஃபீஸ் எல்லாமே செயல்பட்டுச்சு. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. சீஃப் மினிஸ்டரா இருந்த மார்க்கி என்ன பண்றாருன்னா நிறைய பாலிசி சேஞ்சஸை போர்ச்சுகல்ல கொண்டு வர்றாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அது போர்ச்சுகலுடைய காலனி நாடுகள்லையுமே எதிரொலிக்க ஆரம்பிக்குது. அது வரைக்கும் இங்க போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்கும். அதாவது அந்த நாட்டை சார்ந்த ஃபாதர்களுக்கு தான் இங்க அதிக செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்கும். அவங்களுக்கு தான் பதவி உயர்வு இது எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மார்க்கி அதை மாத்துறாரு. கோவாவில் பூர்வகுடியா இருக்கக்கூடிய மக்கள் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறி இருப்பாங்க. அவங்களும் ஃபாதர்களாலாம் மாறி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் பதவி உயர்வுங்கிறது கொடுக்கப்படும். அவங்களையும் பிஷப்பா மாற்றப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு சட்டத்தை உருவாக்குறாரு. நிறைய பேர் அப்படி பதவி உயர்வு அடைகிறாங்க. முதல் முறையா கோவாவை பூர்வீகமா கொண்ட மக்கள் அதிகார மையத்துக்கு நகர ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே இங்க ஒரு பெரும் மாற்றத்துக்கு உருவாக ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில இருந்துதான் கோவாவுக்கு அரசியல் ரீதியான மாற்றமும் உருவாக ஆரம்பிக்குது. கோவாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, கோவாவில் இருக்கக்கூடிய மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் சுதந்திரமா இருக்கலாம். அவங்களும் அவங்களுடைய கடவுள்களை வேண்டலாம். அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. அவங்களுடைய வழிபாடு முறைகளை பின்பற்றலாம். அப்படிங்கிற முறையெல்லாம் வழக்கம்லாம் மறுபடியும் இங்க உருவாக ஆரம்பிக்குது. கோவா முதல் முறையா ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பிக்குது. என் பின்னாடி இருக்குல்ல, இது செயின்ட் அகஸ்டின் சர்ச். இந்த சர்ச்செல்லாம் கிறிஸ்தவத்தை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக போர்ச்சுகீசியர்கள் கட்டின சர்ச்சுகள்ல இதுவும் ஒண்ணு. ஆனா 1812க்கு மேல காட்சி மாறிச்சுன்னு நம்ம பார்த்தோம்ல. அப்போ கிறிஸ்தவத்தை இப்படி கடுமையான முறையில பரப்பக்கூடாது, எல்லா மதத்தினருக்கும் சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற சூழல் உருவாச்சு இல்லையா. அது எல்லா காலனி நாடுகள்லயும் உருவாச்சு. அப்படி உருவானப்போ நிறைய ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. பெரிய பெரிய சர்ச்சுகளுக்கு அதிகமா செலவு பண்றது இதெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு சில சர்ச்சுகள்லாம் கைவிடப்பட்டுச்சு. அப்படி கைவிடப்பட்ட சர்ச் தான் செயின்ட் அகஸ்டின் சர்ச். இது கைவிடப்பட்டதுக்கு அப்புறமா அதை சரியா மெயின்டைன் பண்றதுக்கு ஆள் இல்லாம அந்த சர்ச் டவருங்கிறது அதுக்கப்புறம் உடஞ்சு போயிருச்சு. இந்த சர்ச்ல இருக்கக்கூடிய பெல்லு மட்டும்தான் காப்பாற்றப்பட்டுச்சு. அதை பேஞ்சும்ல இருக்கக்கூடிய அவர் லேடி சர்ச்ல பத்திரமா வச்சிருக்காங்க. இப்படி கோவாவில் நிகழ்ந்த கட்டாயமான கடுமையான மதமாற்ற கொடுமைகளுக்கு ஒரு தீர்வு கிடைச்சதுங்கிறதுக்கான அடையாளமா இன்னைக்கும் இந்த அகஸ்டின் சர்ச் அப்படிங்கிறது இங்க இருக்கு. இப்படி அன்பையும் அமைதியையும் போதிக்கக்கூடிய கிறிஸ்தவம் அப்படிங்கிறது கோவாவுடைய மண்ணுல பரவி படர்ந்திருப்பதற்கு பின்னாடி இவ்வளவு இரத்தக்கரை படிந்த வரலாறு அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு கோவாவில் நிறைய சர்ச்சஸ் இருக்கு, பிரமாண்டமான சர்ச்சுகள் இருக்கு, நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இங்க கிறிஸ்மஸ்ங்கிறது அவ்வளவு விமர்சையா கொண்டாடப்படுது. ஆனா அது எல்லாத்துக்கும் பின்னாடி அவங்களுடைய முன்னோர்கள் இவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதா வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய உண்மையான ஒன்றா இருக்கு. மதம் அப்படிங்கிறது மனிதாபிமானம் மற்றது, அதற்கு தெரிந்தது எல்லாமே வன்முறை அப்படிங்கிறது கிறிஸ்தவத்தின் கோவா வரலாற்றிலையும் மீண்டும் ஒரு முறை நிரூபணமாயிருக்கு. அவ்வளவுதான். அதனால மதத்தை விட்டுருங்க, கடவுளை மட்டும் நேசிங்க. சரி, கோவாவில் போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க, இவ்வளோ டார்ச்சர் பண்ணி மதமாற்றம் அப்படிங்கிறத பண்ணாங்க. அதுக்கப்புறமா கோவாவுக்கு என்ன நடந்துச்சு? ஏன் இந்தியாவுக்குள்ள கோவா வர்றதுக்கு பெரும் போராட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு? என்னதான் அந்த காலகட்டத்தில் நடந்தது? இது எல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல டீட்டெயிலாக பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்க.